சின்னக்கானல் பஞ்சாயத்தில் 301 உன்னதியில் தங்கியுள்ள ஆதிவாசி குடும்பங்கள் பல வருடங்களாக அனுபவித்து வரும் பயண சிரமத்திற்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. வேனல் மழை பெய்ததோடு பயண மார்க்கமான சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கால்நடையாக கூட செல்ல முடியாத நிலையில் இப்பகுதி மக்கள் உள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிவாசி குடும்பங்களை இங்கு மறுவாழ்வு ஏற்படுத்திய போதும் அடிப்படை வசதிகள் கூட இவர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. மழை பெய்தால் 301 குடும்பங்கள் வெளி உலகுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சேறு நிரம்பியுள்ள சாலை வழியாக 4-வீல் ஜீப்புகள் மட்டுமே கடந்து செல்ல முடியும். அதே நேரம் ஓட்ட மூடி கிடைக்கும் வருமானம் வாகனத்திற்கு பழுதுபார்ப்பு விலைகள் கூட போதவில்லை என்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் இந்த பகுதியில் யாரும் ஓட்டம் வருவதற்கும் தயங்கி வருகின்றனர். பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதும் சிரமமாக மாறியுள்ளது. தினந்தோறும் சேற்றில் இறங்கி நடந்துதான் குழந்தைகள் பள்ளிக்கூடம் சென்று வருகின்றனர். நோய் பாதித்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் அவசர சிகிச்சைக்கு கூட வாகனங்கள் வருவதில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சின்னக்கானல் சிங்கக்கண்டம் சாலையிலிருந்து உன்னதிக்கான வழி தொடங்குவது முதல் மண் சாலை தான் உள்ளது. பல வருடங்களால் நிலைநிற்கும் இந்த துயரம் தீர்க்க வேண்டும் என்று பஞ்சாயத்து உறுப்பினர்கள் முதல் மாவட்ட ஆட்சியர்கள் வரை சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அறிவிப்புகள் மட்டுமே நடத்தி செல்லும் நேரத்தில் உடனடியாக சாலையின் மோசமான நிலைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் ஊர் மூப்பன் മനോഹരൻ ഉൾപ്പെടെയുള്ളവർ കേട്ടുകൊണ്ടുള്ളனர். 301 വാളിലെ ഇത് റോഡിൻ്റെ അവസ്ഥ ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. ബഹുമാനപ്പെട്ട നമ്മുടെ 2 കലക്ടർമാർ വന്ന് കണ്ടതാണ്. കണ്ട് എല്ലാ കാര്യങ്ങളും മനസ്സിലാക്കി പോയിട്ടുള്ളതാണ്. പക്ഷേ ഇതുവരെ ഞങ്ങൾക്ക് ഒരു റോഡുകളോ വികസനം ആയിട്ടില്ല. ബഹുമാനപ്പെട്ട നമ്മുടെ വിഘ്നേശ്വരി കലക്ടർ ഇരുന്നപ്പോൾ വീടൊക്കെ ചോർന്ന് കണ്ടതാണ്. അവിടെ നേരിട്ട് വന്ന് കണ്ടിട്ടും ഇതുവരെ ഒരു തീരുമാനം ആയിട്ടില്ല. പിന്നെ റോഡിൻ്റെ കേസ് എന്ന് പറഞ്ഞാൽ ആശുപത്രി ഒന്നും പോകാൻ പറ്റുന്നില്ല, രാത്രി കാലത്ത് ഒന്നും ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. ഇപ്പോൾ സർക്കാർ ഇപ്പോൾ നമ്മുടെ സൈറ്റ് മാനേജർ ഒരു കൂട്ടം വിളിച്ച് കൂട്ടി 2 മാസത്തിനുള്ളിൽ റോഡ് പണി തുടങ്ങാമെന്ന് പറഞ്ഞ് ഉറപ്പ് തന്നിട്ടുണ്ട്. അതിന് ഇതിൽ ഞങ്ങൾ നിൽക്കുകയാണ്. അത് ഉറപ്പ് വിശ്വസിച്ച് നിൽക്കുകയാണ്. மழை பெய்வதோடு வெளி உலகத்திற்கு கடந்து செல்ல முடியாத நிலையில் 301 காலனியில் 301 உன்னதியிலுள்ள ஆதிவாசி குடும்பங்கள் உள்ளனர். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.